காலு வைக்கிறதும் இங்கே வைக்கணும் இந்த லைன்லேயே. இது ஸோ இதிலே இது ஒன்றும் கெட்ட சேனா வச்சுக்கணும். இதில் இருந்து இதில் இருந்துச்சுன்னா இந்த இது ஒன்றும் தப்பு இல்லை. இது கேட்டோம் இதோடைய அதே போல் இது வந்து தேவையே இல்லாது. அதாவது இந்த டெக்னிக் வந்து கீழே இறக்கிடணும். கீழே இறங்கி இருக்கணும். கீழே இறங்கி ஒரு பீஸ் மட்டும் இருந்தால் போதுமா இருந்து? ஆமாம், இது மட்டும் அப்படி கீழே இருக்கணும். இது வந்து இந்த இது மட்டும் இடுப்புக்கு இருக்கிறது கரெக்டாக இருக்குது. நல்லா இருக்கும். இடுப்புக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தெரியுமா. தூக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட சிவுக்குன்னு வரணும். இது காலுது தான் இப்போ பிரச்சனையே. கைது நல்லா இருக்குது, இடுப்புக்கு உக்காடுறது. இடுப்பு உக்காட்டு கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. இது என்ன பண்ணுது, மேலுக்கு கற்றுக்குன்னா காலை காலு குத்துறதுக்கு ஷூ போட்டுக்க சொல்கிறாங்களே, நெல்கொல்லியில் எப்படி நடக்கிறது ஷூ போட்டுன்னு. அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்லலையா, ஷூ போட்டு ஏற்கனவே சொல்லியாங்க. ஷூ போட்டுக்கினா தான் அந்த மாதிரி நகர்த்த முடியும். அந்த அளவுக்கு வெயிட் இருக்குது. ஓவரா வெயிட்டை குறைச்சா நம்மளுக்கு காலை வெட்டி போடுவோம். இன்னொன்று காலு பீஸு வேறு மாதிரி செய்யணும். இடுப்பு பீஸு ஓகே, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கால் பீஸு இடுப்பு பீஸ் எல்லாம் அது என்ன தெரியுமா, இது கூட தேவையில்லாது. எது இங்கே உட்காந்தே செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதை விட்டுடலாம். பெல்ட் மட்டும் தான் போகலாம். சர்வானை எடுத்து ஜக்குன்னு போய் நிற்கலாம். இன்னும் கொஞ்சம் 2 அடி தூரம் போகலாம். இது 1/2 அடி தான் ஆகுது. 1/2 அடி ஆகுது. ஒன்றும் கொஞ்சம் சரிக்கணும் எங்கே தைரியமாக போகிறதுக்குதா. ஆனால் கிரிப்பு நல்லா இருக்குதாப்பா, எந்த தப்பு இல்லை. கிரிப்பு பக்காவாக இருக்குது. சேஃப்டிக்கு ஓகே. ஆனால் மரம் ஏறினா தானே, ஏறி அதுக்கப்புறம் தானே சேஃப்டி. மேலே ஏறி உக்காந்தா சேஃப்டி, ஏறுறதுக்கே பிரச்சனை இருக்குதுன்றே. ஆக மேலே வேலை செய்ய முடியுமா, மொத்தம் ரவுண்ட் அடிக்க முடியுமா? அவங்க நல்லா ரவுண்ட் அடிக்கலான்றாங்க. ரவுண்டு எங்கேருந்து அடிப்பாங்க, ஏன்னாச்சும் ரவுண்ட் அடிக்கணும். ஆனால் பட்டையை பிடிக்கலாம். பட்டையை பிடிச்சி கொஞ்சம் திரும்பலாம். திரும்பத்துக்கு கேப்புக்கு இது கிடைக்கலாம். கேப் இருக்குது, கொஞ்சம் சிரமம். நம்ம வடத்தில் ஏறுற மாதிரி முடியாது. மேலே போய் முட்டிக்கணும். அங்கே எங்கேருந்து திரும்ப முடியும்? என்ன கீழே இருக்கலாம். அதாவது நம்ம 2 அடி கீழே தான் இருக்கிறோம். கீழே நின்று திறப்பலாம். அவனுக்கு தப்பு இல்லை. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி திறப்பலாம். பட்டையை பிடிச்சி நாம் லூஸ் விட்டால் தானே, காலை லூஸ் விட்டு திருப்பலாம். இதை லூஸ் விட்டாக்கல கீழே வந்துடுமோ இல்லை மேலே போகுமோ, அது யார் நம்பினாங்க. வெயிட் தானே இது. அப்படி ஆக ஒரு ஒரு வாரத்தில் எவ்வளோ ஒரு 20லேருந்து ஒரு 30 மரம் ஏறுது ஒரு நாளைக்கு. காலையில் 30, சாயந்தரம் 30, 60 மரம் ஏறுது. இதில் ஏற முடியுமா? எவ்வளோ மரம் ஏறலாம்? அதாவது முடிஞ்சால் காலையில் 6 மணிக்கு காட்டினா ஒரு 5 மரம் ஏறலாம். கொஞ்சம் அதான் 1/2 அடி மரம். 1/2 அடி தான் ஏற்றணும். ஏற முடியாது. 5 மரம். 5 மரம் காதல் 5, சாயந்தரம் 5. அதுக்கு டைமில் காட்டணும், இருட்டில் காட்டணும். அது என்ன நிலைமை, அது நிலைமை யார் பார்த்தாங்க இதனுடைய நிலைமை. 30, 60 மரம் ஏறுற இடத்துல 10 மரம் தான் ஏற முடியும். 10 மரத்தை ஏறி என்னத்தை சமாளிக்க முடியும்? இதில் ஒரு எவ்வளோ அமௌண்ட்டு, 8800, 7800, 8000 9000. அது காசு ஒரு பக்கம் இருக்கட்டும். அது தொழிலுக்கு மடான்னு வேலைக்கு ஆகிறது மாட்டேங்குது. ஆக மாட்டேங்குது. அது பேர் தான் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷினா. இதுக்கு போகிறதுக்கும் நெட் போட்டுன்னு போல்ட் போட்டுன்னு பிடிச்சி டைட் பண்ணு லூஸ் பண்ணின்னு. அப்போ இது ஃபெயிலரு. அவர் பேர் வெங்கடேஷ் சார். அவருக்கு தான் சொல்லணும் ஃபோன் பண்ணிட்டு, ஐயா இது ஒத்து வராது, இது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷினு, இதை மூட்டை பூச்சியை பிடிச்சி அலங்காமல் குலுங்காமல் எடுத்து உரலில் போட்டு இடிச்சிடலாம் உக்காந்துக்க முடியாது. உடம்பு மேலே உக்காந்துச்சா அடித்து தூக்கி போட்டு போயினே இந்த காலத்தில் விட்டு போட்டு அதை பிடிச்சி உரலில் போட்டு இடிச்சு நிற்க முடியாதுன்னு சொல்லணும் அவருக்கு ஃபோன் பண்ணி. இந்த இதெல்லாம் ஓகேப்பா. இந்த வெயிட் மட்டும்தான் வெயிட் ஓவர் வெயிட் காலுக்கு. அதாவது ஒரே மீடியமாக செகண்ட். இது கூட இந்த ஓகே தான். அதாவது இன்னும் இது கீழே இறக்கணும், எடுத்து இது பண்ணி அப்படி ஸ்டார்ட்டாக இந்த பட்டை வந்து நிற்கிற மாதிரி. சரியா? ஆமாம். இந்த பட்டை வந்து இங்கே இருக்கிற மாதிரி. எக்ஸ்ட்ரா 2 கம்பி இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லை. இது கீழே இறங்கணும் பளிச்சுன்னு சுத்த மாதிரி.
இந்த வெயிட்டு தூக்கணும். இது கூட தேவையில்லை. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இதுதான் தாராளமாக எங்கன்னா நீ ஆட்டலாம். உடம்பு போட்டுனே ஆடலாம். உடம்பு போட்டுனே ஆடலாம், அதில் கூட ஆடலாம். என்ன வேலைங்களா இதை ஒரு மரம் 2 மரம் ஏறவங்களுக்கு சரியாக போச்சு. லேடிஸ் கூட ஏறலாம். ஆனால் அதில் ஏறலாம். அங்கே டெக்னிக்கு தெரியாமல் கொஞ்சம் முழுசலாந்து பார்த்தேன். இப்போ நானே இவ்வளோ திறமையாக்கிறோம், கொஞ்சம் எடுத்து போட்டோம்னா அதை பிடின்னு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறேன். ஆனால் கிரிப்பு நல்லா பிடிக்கும் பண்ணுறேன். கிரிப் நல்லா இருக்குது, சேஃப்டி இருக்குது, உளமாட்டோம், தூங்கிலேருந்து வரலாம், போய் உக்காந்துட்டு படுத்து கூட தூங்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே பெல்ட்டு இது பெல்ட்டுங்க வெல்டுங்க எல்லாம் இது தூங்கிலேருந்து வரலாம். ஆனால் தூங்கின்னு தான் இருக்கணும், தொழில் பண்ண முடியாது. போயிட்டு ஏறி இறங்கலான்ற எண்ணங்குதா முடியாது, தொழில் பண்ண முடியாது. தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ஒத்து வராது. சும்மா வீட்டுக்கு 1 மரம் 2 மரம் வச்சுன்னுக்கிறவங்களுக்கு அவங்க ஏறி இறங்கிக்கலாம். அப்படி சந்தோஷமா. எங்கேயா கேராடினாங்களா எங்கள் கேரம் போடி என்ன வேண்டியதுதான். அப்படித்தானே வரும். மரம் ஏறிட்ட சரி கொஞ்சம் டயர்டாகுது, சாயந்தரம் வரேன் அப்படின்னு மேலே உட்காந்து தூங்கிடலாம். இப்போ கிரிப்பெல்லாம் கிரிப்பு சூப்பராக இருக்குது. அவசியனுக்கு அதுக்கு டச் ஆகலை. நல்லா இருக்கு. கொஞ்சம் தேஞ்ச அப்புறம் எப்படின்னு தெரில, இப்போ நல்லா இருக்குது. இன்னும் கிரிப்பாக இருக்கும், அதிகமாக இருக்குன்றியா? ஆமாம். இந்த மரத்துக்கு தகுந்த மாதிரி ஒட்டிக்குது இல்லை. இந்த காடி தேய்ச்சேன்னா இன்னும் கப்புன்னு பிடிக்கும். இப்போ அது கொஞ்சம் முன்ன பண்ணிக்கலாம். இது தேய்ச்சேன்னா இன்னும் அப்போ கிரிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும். மரம் எப்படிக்குதோ அப்படியே தேஞ்சி கிரிப் ஆகிடும். இந்த ஏன் தேய்ச்சேன்னா இன்னும் அப்படியே பல்ல கஞ்சி பிடிச்சிக்கணும். சென்டரில் விட்டுக்கிறான்ல நூல். ஆமாம் ஆமாம், அதான் டயர் ஆட்டங்குது. அது டயர் தான். இந்த லாரி டயர் மாதிரி இருக்குது. பிடிக்கிறது நல்லா பிடிக்கும். இந்த வெயிட்டை தூக்கின காலு மேலே எங்கே தூக்கின்னு பார்த்தா இதை வேறு தூக்கின்னு குடத்தில் இருக்கிற தெளிவை வேறு தூக்கின்னு வரணும். அதுக்கு அது கத்தி, 2 கத்தி, இடுக்கோல், அதெல்லாம் எங்கே இதே வர மாட்டேங்குது. 5 கிலோ வர மாதிரி இது 2ம் சேர்ந்து 10 கிலோ கிட்ட இருக்கும். அஞ்சு கிலோ இருக்குதுக்கண்ணா அது வெயிட்டு. அது 5, இது 5, 10 கிலோ போச்சு. அது மிச்சமாக இருக்கும். இது மிச்சமாக கண்ட்ரியா? ஆமாம், 2 சேர்த்துக்கு வருமா? 10-12 கிலோவுக்கு மேலே. ஐயா 10 கிலோக்கு உள்ள தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இது ஜாஸ்தி, இது கம்மி. லென்த்து ஜாஸ்தி இருக்குதுல்ல, இது ஒரு அடி 1 கிலோ ஜாஸ்தி வரும், அது கம்மியாகும். இதெல்லாம் இது கிளாம்பு இல்லை ஈஸியெல்லாம் வேலையெல்லாம் செஞ்சுதாங்கிறான். டெக்னிக்கு ஒரு பக்கம் தானே வெயிட்டாக இருக்குதுங்க. நாம் இப்போ ஏறது சரி விடு. அவங்களோட லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷின் அவங்களே வச்சுக்கிட்டோம். 6000க்கு மேலே சேல்ஸ் பண்ணியிருக்காங்களாமே. இருப்பாங்க. 40 நாடுகளுக்கு மேலே அனுப்பியிருக்காங்களாம், ஏற்றுமதி பண்ணுறாங்களாம் வெளிநாட்டுக்கு. ஏன்னா பண்ணலாம் அப்படிலாம் விளம்பரத்துக்காக காட்டலாம். விளம்பரத்துக்கு காட்டலாம் முடிஞ்சு அந்த மாதிரி ஏறி பார்த்து திருப்பி ரிட்டர்ன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அப்படியே மேடம் இந்தியாக்காரனாக இருந்தால் கூட எவ்வளோ ஏன்னா பார்த்துக்கணும், கணக்கு இல்லையா. அது இல்லைங்க, நம்ம இதுக்கு ஒத்து வராது. இந்தியாக்காரனுக்கு கூட ஒத்து வராது. அவன் என்ன வெட்டி போட்டான். நம்ம பழைய வடம் தான், அதுக்கு மிஞ்சந்து எதுவுமே இல்லை. என்ன ஒன்று நம்ம வடம் கொஞ்சம் சேஃப்டி இல்லை. ஆமாம், புடுக்குன்னு உருவிக்கிச்சா நான் சங்கின்னு வந்து இடத்துல அடி மரத்தில் வந்து தூள் தூளாயிடுறாங்க. இதோட ஈஸியாக கண்டுபிடிச்சா ஓகே. வடம் மாதிரி நம்ம வடமே எப்படிக்குதோ அப்படியே கண்டுபிடிச்சிட்டு அதை மரத்துக்கு மாட்டுற மாதிரி அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கயிறு கொடுத்தா முடிஞ்சது. மரம் உருவிசனா கூட, வடம் உருவிசனா கூட இந்த பெல்ட்டில் மாட்டிக்கிற மாதிரி. இந்த வீட்டு தூக்குறோம் நகர மாதிரி இருக்குது. மேலே வேறு சிக்கி போச்சா அப்படி தான் எத்தனை மரம் ஏறி உட்காந்துக்கணும். ஆவதில் இது வேஸ்ட் வாங்கண்டு.
பணம் தான் வீணாக போச்சுன்ற. இதில் உட்காந்து செய்யறதுக்கும் கொடுத்துக்கிறான், அதெல்லாம் ஓகே தான். மேலே பெல்ட்டுக்கும் ரெடி பண்ணிக்கிறான், ஓகே. ஏறு மதி இறக்க மதி இல்லையே, வெயிட் ஜாஸ்தி. உட்காந்துக்கிறதுக்கு நல்லா இருக்குது. உட்காந்து இருந்தால் வேலை ஆகுமா? உட்காந்து இருந்தால் வேலை ஆகுமா? போகலாம், வேலை இல்லை, கொஞ்சம் உட்காந்து செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. உட்காந்து செய்து இன்னும் ஈஸியாக ஒன்று 1/2 மணி நேரம் செஞ்சால் கூட அதுக்கு தகுந்த பொருளாதாரம் வந்துடுது நம்ம கைக்கு. இப்போ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிற மாத்திர செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பெரிய மரம் எந்த இதில் ஹைட்டு மரம் எந்த மரமாக நாளைக்கு கூட நின்றுக்கலாம், ஒன்றும் தப்பு. அதான் இதில் போய் உக்காந்துக்கன்னா ஒரு நாள் பொழுதுக்கு உட்காந்து நின்றுட்டு வரலாம். அதில் போனால் எப்படி ஒரு 1.5 குடம் தெளிவு ஆகும். எப்படின்னா 1.5 குடம் தெளிவுனா எவ்வளோ? 20 லிட்டர் வரும். போய் வர்றதுக்கு 20 லிட்டரு கொடுத்துருது நம்மளுக்கு ஒர்த்து. வேப்பெல்லாம் கிடைக்கும், நல்லது தான். வெயிட் ஜாஸ்தி, ஓவர். காலுக்கு மட்டும் தான் பிரச்சனை, இடுப்புக்கு பிரச்சனை இல்லை. இடுப்புக்கு இது பெல்ட்டு போட்டுக்கலாம், தூக்கி அடிச்சாங்கள போய் உட்காந்துக்குது. கால் இது ஒத்து வரல, கால் வந்து நிற்கும் இல்லை, அந்த தூக்கத்துக்கும் இல்லை. அதை ஈஸி ஆக்கி ஆகணும். 1 கிலோ 1.5 கிலோவில் கொண்டு வரணும். அதை இந்த இல்லைனா இது பண்ணிக்கணும். அது இதை மட்டும் ஒரு பீஸை மட்டும் வச்சுக்கின்னு இன்னொரு பீஸுக்கு பதில் இதை நம்ம கரண்ட் மரம் ஏறுறாங்க பாரு, அந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணும் சிம்பிளாக. இதாவா? இல்லை, காலுக்கு கால் கிலோ, அது கால் கிலோ போட்டுக்கிறோம். இது இப்போ இந்த பீஸை மட்டும் வச்சுக்கிறது, இதை மட்டும் வச்சுக்கினேன், இதை கேன்சல் பண்ணிடுறது. இது தேவையில்லை, இதை மட்டும் போட்டுக்கினேன். அந்த இதுக்கு இந்த கரண்ட் மரத்துக்கு சும்மா இப்படி கொக்கி மாதிரி இருக்குதுல்ல, இப்படி போடுறா எடுத்து மாட்டின்னு போயினே இருக்கிறாங்களே, அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிக்கணும், பனை மரத்துக்கு ஆகிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்னா இது இடுப்புக்கு மட்டும் அப்படியே தூக்கின்னு மாட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். அவங்க தான் கண்டுபிடிக்கும். வேலையை விட்டு போட்டு இது போய் நிற்கிறது மட்டுக்கெல்லாம் கிரிப்பெல்லாம் நல்லா இருக்குதுன்னா இந்த பெல்ட்டாகவே போட்டுக்கலாம், வடமும் போட்டுக்கலாம். பட்டு கூட சேஃப்டி போட்டுக்கலாம், வடம் இதுவும் போட்டுன்னு ரெண்டும் போட்டு நேரத்துக்கு ஏறுறது. சரி, ஓகே, பார்க்கலாம். அவர்கிட்ட பேசுகிறேன் நான். இது ஆகிறதுல லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி மிஷினெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வரதில் சிம்பிளாக கண்டுபிடிங்கப்பான்லாம்.